ட்ரோன்களை அனுப்பி ரஷ்யாவின் விமானப்படை தளங்களில் தாக்குதல் நடத்தி 30 விமானங்களை தகர்த்த உக்ரைன் அடுத்த நடவடிக்கையாக ரஷ்யாவின் முக்கிய பாலத்தை குண்டுகள் வைத்து தகர்த்துள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது 2022 ரஷ்யா தொடர்ந்து போர் 3 ஆண்டை கடந்தும் தொடர்கிறது. போர் நிறுத்த பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் ரஷ்யாவின் மீது உக்ரைனின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. சமீபத்தில் 117 ட்ரோன்களை ரஷ்யாவின் பல பகுதிகளுக்கு அனுப்பி 5 விமானப்படை தளங்களை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இதில் ரஷ்யா விமானப்படையின் 30 போர் விமானங்கள் தகர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது இந்த போரின் மிகப்பெரிய சேதமாக கருதப்படுகிறது. இதற்கிடையே உக்ரைனிடம் இருந்து 2014 ரஷ்யா கைப்பற்றிய கிரீமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் வகையில் 12 கிலோமீட்டர் தூர பிரம்மாண்ட பாலம் உள்ளது. கிரீமியாவின் பாலம் என்றும் கெர்ச் பாலம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இதில் ஒரு பக்கம் ரயில் போக்குவரத்திற்கும் மறுபக்கத்தில் சாலை போக்குவரத்திற்கும் நடந்து வந்தது. இந்நிலையில் நெருக்கடியில் பாலத்தின் தூண்களின் அடியில் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகளை இயக்கி உக்ரைனின் உளவு அமைப்பான SBU நேற்று தாக்குதல் நடத்தியது. இதில் பாலத்தின் பெரும்பகுதி தகர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு மாதமாக திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக SBU கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு 1100 கிலோ எடையுள்ள வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது. இந்த தாக்குதல் பாலம் மட்டுமல்லாமல் அதை தாங்கி நிற்கும் தூண்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன.